ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஓகே, நம்ம இப்போது சில முக்கியமான விஷயங்கள் என்டிஏ ரிலீஸ் பண்ணதை நம்ம பார்த்துருவோம். முக்கியமாக நீட் யூஜி 2025க்கான எக்ஸாம் டியூரேஷன், கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன், அப்புறம் ஏபிஏஏஆர் அப்பார் ஐடி அப்படின்றத பற்றினதெல்லாம் இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்த்துருவோம். முக்கியமாக நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இதெல்லாமே பார்த்து நம்ம தயாராகிக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறோம். நம்ம வந்து என்டிஏ வெப்சைட்டை தான் போய் இது எல்லாத்தையும் நம்ம பார்த்து அதில் இருக்கிற நோட்டீஸஸை வச்சு தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே வெப்சைட் neet.nta.nic.in போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நீட் வெப்சைட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இதில் வந்து அவங்க சில நோட்டீஸஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, பப்ளிக் நோட்டீஸ் 16th January 2025. நீங்கள் எல்லாருமே போய் பார்த்துருப்பீங்க. கண்டக்ட் ஆஃப் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தினா அவங்க டீட்டெயில்ஸை வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் எந்தெந்த எக்ஸாம்ஸ்னு போட்டிருந்தாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் 17th January வந்துட்டு அது கூட இன்னொரு கண்டினியூஷன் பப்ளிக் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதையும் நீங்கள் எல்லாருமே பார்த்துருந்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிளாரிஃபிகேஷன் ஆன் கொஸ்டின் பேப்பர் அண்ட் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் அண்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்றத வந்து இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 25th January 2025. ஸோ இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா, the National Testing Agency has been conducting the NEET UG since 2019 on behalf of National Medical Commission அப்படின்றது கொடுத்துட்டு, all NEET UG 2025 aspirants are hereby informed that the question paper pattern and examination duration will revert to pre-COVID format. ஸோ இது என்ன சேஞ்சஸ்ன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ the examination duration will revert to pre-COVID format where there will not be any section B anymore. ஸோ அந்த நம்ம செக்ஷன் பின்னு கொடுத்துருந்தது இப்போ இனி இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் there will be a total of 180 compulsory questions. ஸோ நமக்கு அந்த சாய்ஸ் இருந்துச்சு இல்லையா செக்ஷன் பியில், அது வந்து இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 180 கம்பல்சரி கொஸ்டின்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 45 கொஸ்டின்ஸ் ஈச் இன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஸோ ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின்ஸ், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின்ஸும் 19 பயாலஜின்னு ஒட்டுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த 90 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பாட்னி ஜூலேருந்து அந்த 90 கொஸ்டின்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ 90 கொஸ்டின்ஸ் வந்துட்டு பயாலஜிக்கு. ஸோ இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்ஸாக மாற்றிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து நமக்கு அந்த சாய்ஸ் இருக்காது, நமக்கு அந்த கோவிட் டைமில் கொடுத்து அந்த சாய்ஸ் இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 180 கம்பல்சரி கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா which will be attempted by candidates in 180 minutes. ஸோ நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க இல்லையா ஒரு 20 minutes, அதையும் அவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, which will be attempted by candidates in 180 minutes, thereby removing any optional questions and extra time introduced due to COVID அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் will consist of 180 compulsory questions. அதுதான் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் the provision for optional questions செக்ஷன் பியில் கொடுத்துருந்தாங்க இல்லையா ஆப்ஷனல் கொஸ்டின்ஸ், அது வந்து இப்போ கிடையாது. ஸோ which was the provision for optional questions introduced temporarily during COVID-19 pandemic will no longer be available கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸாமினேஷன் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் the total duration of examination will be 180 minutes, அதாவது 3 மணி நேரமாக மாற்றிருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா இந்த வெப்சைட் இது பண்ணிக்கலாம். நீங்கள் கொரீஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷனை NEET UG 2025 @nta.ac.in நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். ஃபோன் நம்பர், கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வெப்சைட்டில் அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஏபிஏஏஆர் ஐடி அப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஐடி இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் 24th January ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்தலாம். ஸோ கனெக்ட் ஆஃப் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் NEET UG 2025 போட்டு ப்ளீஸ் ரெஃபர் டு த பப்ளிக் நோட்டீஸ் dated 14th January wherein candidates were encouraged to update their Aadhaar credentials and integrate their APAR ID ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ the APAR ID previously called the Academic Bank of Credits or ABC ID அப்படின்னு கொடுத்துருந்தாங்க is designed to digitally store a student's academic credits and ensure a comprehensive record of their academic journey. ஸோ இந்த ஐடி பற்றின விளக்கங்கள்லாம் 14th January கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அதாவது it is clarified that APAR ID is not mandatory for NEET UG 2025 registration.
ஸோ இது மேண்டேட்டரி கிடையாது. பட் ஆஸ்பிரண்ட்ஸ் கேன் கண்டினியூ டு ரெஜிஸ்டர் ஃபார் த எக்ஸாம் யூசிங் அதர் அவைலபிள் மீன்ஸ். ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ஓப்பன் ஆகும்போது நீட் யூஜி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும்போது எல்லா அவைலபிள் மீன்ஸ்லையும் நீங்கள் டீட்டெயில்ஸும் அவங்க வந்து ஷேர் பண்ணுறதுல நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அது மூலமாகவும் நீங்கள் பண்ணலாம். ஸோ அதனால் அப்பார் ஐடிங்கிறது வந்து நாட் மேண்டேட்ரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு அந்த இது வேணும் அப்படின்றவங்க வந்துட்டு உங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் யூசர் கைட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஃபார் அப்பார் ஐடி கிரியேஷனுக்கு அலாங் வித் வீடியோ டுட்டோரியல் கொடுத்துருக்காங்க. அது வந்து அவங்க இந்த வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க ஃபார் யுவர் கன்வீனியன்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து அந்த வெப்சைட்லேயும் போய் பார்க்கலாம். அவங்க அது கொடுத்துருக்காங்க பாருங்கள், appar.education.gov.in அந்த இதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இதுக்கு ரிலேட்டடாக என்ன கொரிஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இமெயில் பண்ணலாம். கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்துட்டு அவங்க டிஜிலாக்கர் மூலமாக எப்படி அந்த ஐடியா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக போய் பாருங்கள். ஸோ எந்த ஒரு டீட்டெயில்ஸோ இருந்தாலும் அவங்க வந்து இந்த வெப்சைட் neet.nta.nic.inல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து அவங்க வந்து அந்த நோட்டீஸஸ் ஆகட்டும் ஒவ்வொரு நோட்டீஸஸும் இங்கே வந்து போட்டுகிட்டே வராங்க. நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். டு சம்மரைஸ், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறது வந்து நீட் 2025 வந்துட்டு பென் அண்ட் பேப்பர் மோடு OMR பேஸ்ட் இன் சிங்கிள் டே சிங்கிள் ஷிஃப்ட்டில் வந்துட்டு அவங்க கரண்ட் பண்ணுவாங்க. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸாக இருக்க போகுது. டியூரேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 180 மினிட்ஸ், அதாவது 3 hours. ஸோ இதுதான் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். ஓகேங்க, நல்லபடியாக எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் இந்த தடவை நீங்கள் கொடுக்கணும். ஆல் த பெஸ்ட் ஃபார் ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.